எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். பேருந்து பயணம் போல பூமியில் பயணம் செய்ய நாம் சில காலம் வந்துள்ளோம். அவரவர் கர்மாவிற்கு ஏற்றாற் போல் வாழ்ந்தும் வருகிறோம். ஆனால் நம்மை இந்த பூமியில் வாழும் வரை படைத்தும் காத்தும் அழிக்கும் இறைவனுக்கும் என் முதல் வணக்கம். எங்கும் எண்களால் நிறைந்து மனித வாழ்வு எண்களோடு இணைந்ததே. அதை எப்படி செயல்படுத்தி வெற்றி காண்பது என்ற சூட்சமத்தை அறிந்து பலர் வாழ்வையும் மாற்றியமைக்கும் ராஜநிலை ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மக்கள் வாழ்வியலில் ஜோதிடம் என்பது தன்னை உணர்ந்து கொள்ள, மாற்றிக்கொள்ள உறுதுணையானதே. நம் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 21வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக ஆரம்பமாகி உள்ளது. இதில் ஜோதிடத்தில் எண்கள், வாஸ்து என எண்ணிக்கையில் தீர்வு தரும் அனைவரையும் வரவேற்க நான் வந்துள்ளேன். முதலாவதாக, எண்கள் தான் அனைத்தும். எண்கள் என்ற ஒரு மாபெரும் சூட்சம நாவலை உருவாக்கி பலருக்கும் வழிகாட்டியும் வழங்கியும் வரும் ராஜநிலை எண்கணித வித்தகர், ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். ஜோதிடத்தில் ராஜநிலையின் சிறப்புகள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தரும் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். மனித வாழ்வியலில் ராஜநிலை எண்களின் பங்கு என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தரும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ராஜநிலை எண்களுக்கான பிறந்த தேதியும் உங்கள் பிறவி சூட்சமும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். ராஜநிலை எண்களும் அதன் சிறப்புகளும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் KP R அஸ்ட்ரோ திருமதி ராஜவேணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உள்ளம் மகிழ்கின்றோம். மேலும் நிகழ்வின் இறுதியில் நன்றியுரை வழங்க வருகை தரும் செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்களையும் இந்த நிகழ்வினை நேரலையில் காண ஒளி வடிவில் அமைத்து நமக்கு திரையில் அமைத்து தரும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்களையும், ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் ஒளிப்பதிவாளர் திரு சூரிய பிரகாஷ் அவர்களையும், ராஜநிலையின் கணக்காளர் செல்வி ES கௌசிகா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் நிகழ்வின் மாந்தர்களான ராஜநிலை டிவி உறவுகள் மற்றும் அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 21வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு ஊன்றுகோலாக அமைந்த பல பேருக்கு வழிகாட்டியாகவும் பலருக்கும் முன்னோடியாகவும் திகழும் நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த ராஜநிலை யூடியூப் நேயர்களே, ராஜநிலை டிவி நேயர்களே, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் முகநூல் நேயர்களே, அடியேனின் முகநூல் நேயர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய
நமது ராஜநிலை சிறப்பு கருத்தரங்கம் 21வது கருத்தரங்கமாக நடைபெற உள்ளது. இடையில் ஒரு சிறிது காலம், கடந்த வருடத்தில் ஒரு 4-5 மாதங்கள், 4-5 மாதங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களே நம்ம கருத்தரங்கம் நடைபெறாதனால தாமதமாக தான் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. நீ வருங்காலங்களில் மாதம் தவறாமல் கருத்தரங்கம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. சரிங்களா? இன்றைய சிறப்பு அழைப்பாளர்கள் திரு திருக்கோயிலூர் ராஜ்குமார் அவர்கள், லால்குடி செந்தில் அவர்கள், சக்திவேல் அவர்கள், தருமபுரியை சேர்ந்த ஜி சக்திவேல் அவர்கள், பொள்ளாச்சியை சேர்ந்த ராஜ்யவேணி அம்மா அவர்கள், அடுத்தபடியாக நமது ராஜநிலையுடைய ஜோதிடர் பாரம்பரிய ஆசிரியர் பசுபதி அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு சில நல்ல நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளார்கள் ராஜநிலையை பற்றி. இந்த கருத்துக்களை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாக ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதுபோக மதியம் 3 மணிக்கு மேல், 3 மணி முதல் 6 மணி வரை, அதாவது இல்லைன்னா 4 மணி முதல் 6 மணி வரை. இன்னைக்கு லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆகவே நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கருத்தரங்கம் நிறைய வரும். அதாவது இந்த நிகழ்ச்சி மட்டுமே சரியான ஒரு 2:30 மணிக்கு மேலே, அதாவது 2:30 மணிக்கு மேலே கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பித்தா 5 மணிக்கு முடிகிற மாதிரி இருக்கும். 3 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கு முடிகிற மாதிரி இருக்கும். பொதுமக்கள் கேள்விகளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களிடம் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட யோசனைகள், மாறுபட்ட பலன்களை பற்றி சொல்ல இருக்கிறார்கள். சரிங்களா நண்பர்களே? அடுத்தபடியா இந்த 4 மாதம் தான் உள்ளது 25வது கருத்தரங்கம் வெள்ளி விழாவிற்கு. அது எப்படி கொண்டாடுவது, எந்த முறையில் கொண்டாடுவது அப்படிங்கிறத பற்றி கருத்து ஓடிட்டு இருக்குது. அது விரைவில் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ராஜநிலைனாவே பிரம்மாண்டம் தான். முதலாக ராஜநிலை மாநாடு முதல் மாநாடு யாரும் நடைபெறாத வகையில், நடைபெற்றிடாத வகையில் பிரம்மாண்டத்தை காமித்தோம். சரிங்களா? அனைத்து ஜோதிட ஆசிரியர்களையும், ஜோதிட குருமார்களையும், ஜோதிட ஆசான்களையும் அழைத்து ஒரு மாநாட்டை நடத்தினோம். யாரிடமும் காசு வாங்காமல் பிரம்மாண்டமாக நம்ம செலவு ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணி பண்ணோம். அதே மாதிரி 2வது கருத்தரங்கம் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். 2வது மாநாடு ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். 3வது மாநாடு அது பிரம்மாண்டத்தை பண்ணோம். 4வது மாநாடு சிம்பிளாக பண்ணோம். இப்போ 5வது மாநாடு பிரம்மாண்டமாக பண்ணணும். சரிங்களா? 5வது மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 நாள் விழாவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மள்கிட்ட ஒரு சேனல் ராஜநிலை டிவி சேனலை சொல்லி ஒரு சேனலை உருவாக்கி வச்சுருக்கோம். அன்னைக்கு இல்லை, நம்ம பிரம்மாண்டத்தை நம்மளால் காமிக்க முடியல. இன்னைக்கு நம்ம கையில் 3 கேமரா, ஒரு ட்ரோனு, இத்தனையும் வச்சுருக்கோம் ஒரு பிரம்மாண்டத்தில். சரிங்களா? அப்போ இன்னும் பிரம்மாண்டம். சரிங்களா? அதுக்கு உண்டான யோசனையோடு ஜனவரி கடைசி வாரத்தில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் 25வது வெள்ளி விழா கருத்தரங்கம் ஒரு மாநாடு போல நடைபெற தீர்மானித்துள்ளோம். அதில் பங்கு பெற யார் வேணுமாலும் பங்கு பெறலாம். அனைவருக்கும் அழைப்பு இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியா மே மாதத்தில் 5வது மாநாடு. இந்த 25வது கருத்தரங்கத்தை மாநாடு பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ 5வது மாநாடு அது ரொம்ப பிரம்மாண்டமா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஜோதிட நிகழ்வும், எந்த ஒரு ஜோதிட குழுமமும் இல்லை ஜோதிடம் கற்பிப்பவர்களும், எந்த ஒரு ஜோதிட நிறுவனமும் செய்யாத ஒரு புதுமையை 5வது மாநாட்டில் செய்ய உள்ளோம். அதுக்கு இப்போதுலேருந்தே அச்சாரம் போட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். சரிங்களா?
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவடைஞ்சிட்டே இருக்குது. சரிங்களா? முதல்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பேர் 150 பேர் 500 பேர் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மினிமம் இரவு வந்து 40,000 பேர் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஃபார் டே மினிமம் 40,000 பேர் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்குற அளவுக்கு மினிமம் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 80,000 1 லட்சம்லாம் போயிருக்குங்க அதிகபட்சமாக. சரிங்களா? அப்போது இனி அடுத்து 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 எங்களுடைய அடுத்த இலக்கு வந்து ஃபார் டே வந்து ஒரு 2 lakhs மெம்பர்ஸில் பார்க்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து தீபாவளி முடிஞ்சோன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் துவங்கும். சரிங்களா? இதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 லட்சம் பேர் தினசரி பார்க்கக்கூடிய முறையில் இது பண்ணிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு வந்து இன்னுமே சில விஷயங்கள் எனக்கு வந்து என்னென்னா, ராஜநிலை ஜோதிடர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ராஜநிலை ஜோதிடர்கள் பேர் எடுத்துடுறாங்க. அப்போ அந்த பேரே போடாம விட்டுருக்கு ஸ்டார்டிங்லேருந்து. ஜெயிச்சதுக்கு எனக்கு குறைகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ராஜநிலை ஜோதிடர்கள் அப்படிங்கிறது போடுறீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் ராஜநிலை ஜோதிடர் பேரே போட மாட்டேங்கிறீங்க. அப்போ போடாம விட்டுருங்க. ஆரம்பத்துலேயே ராஜநிலை ஜோதிடர் ராஜநிலை படிக்கிறீங்க, ஆரம்பத்துலேயே ராஜநிலை பேரை போடாம விட்டுருங்க. ஏன் போட்டுட்டு ஜெயிச்சுட்டு பெரிய பேர் எடுத்துட்டு அது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். சரிங்களா? இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக அதையும் தெரிவித்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பேசலாம்? இப்போ ஜோதிடத்தில் வரலாமா? இது வரைக்கும் ஜோதிடத்தில் நான் கருத்தரங்கத்தில் பேசுனதே கிடையாது இல்லையா? சரி, உதாரணத்துக்கு சில டேட்டா பர்த்தை பற்றி பேசுவோம். நான் இது வரைக்கும் எனக்கு தலைப்பே கொடுக்கல. நான் இன்னைக்கும் தலைப்பில் தலைமையுறை மட்டும் தான் பேசி போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில தேதிகள் எந்த மாதிரி வேலை செய்யும், அந்த பிறந்த தேதியில் பிறந்தா எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸை வந்து உடைக்கிறேன். சரிங்களா? இந்த நேயர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் கண்டிப்பாக இதை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கெல்லாம் அந்தந்த டேட்டில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு பயம் தட்டும் இல்லையா? அப்போ அவங்க கவனமாக இருக்கணும். நான் சொல்றது வந்து கவனமாக இருங்கள்ங்கிறது தான், பயமுறுத்தலை. இதெல்லாம் நடக்கும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் அதெல்லாம் கவனமாக செயல்பட்டு அதிலிருந்து மாறுபட்டு வருங்க, மாற்றி யோசிங்க. எதையுமே மாற்றி யோசிக்கணும். சரிங்களா? நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது மாற்றி யோசித்தது விளைவாக தான் நான் ஜெயிச்சிருக்கேன். என்னை எல்லாம் வந்து எப்படியோ இது பண்ணணும்னு பார்த்தாங்க, அதெல்லாம் மீறி மாற்றி யோசித்து ஜெயிச்சிருக்கேன். என்னுடைய ராஜநிலை ஜோதிட நண்பர்களே அப்படித்தான், மாற்றி யோசிங்க. சரிங்களா? நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10 மாதம் 11 மாதம் தான் ஆயிருக்குது. 12 மாதம் 14ஆம் தேதி வந்தால் 12 மாதம் 1 வருஷம் ஆக போகுது. 16 வந்தா ரைட்டா? அப்போது ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 வியூஸ், ஒரு 1000 வியூஸாக இருந்துச்சு. ஒரு 12,000 வியூஸாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1000 2000 வியூஸ் பக்கம் வந்துடுவோம். எனக்கு ஒரு வருஷத்தில் 5,000 வியூஸுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சாதனை. அதாவது எந்த விதமான நாங்கள் வியூஸ் வந்து காசு கொடுத்து சேர்க்காம, வியூஸுக்குன்னு காசு போட்டு செலவு பண்ணாமல் நாங்கள் வந்து வியூஸை உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபார்வேலர்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வியூஸுக்கும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் 500 1000 அப்படி படிப்படியாக ஒன்று வந்து இன்னைக்கு ஜெனசிட் லைவ்ல வந்து குறைஞ்சபட்சம் 20,000 பேர் பார்க்குற அளவுக்கு லைவ்ல கொண்டு வந்துருக்கோம். ஒவ்வொன்றும் ஒரு சாதனை படிக்கலாக மாற்றிருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் இப்போ நான் இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன், அதை பயன்படுத்திக்கிங்க நண்பர்களே. சரியா? சரி சார், இப்போ எனக்கு வந்து சார் 3ஆம் தேதி சார், நான் 3ஆம் தேதி பிறந்துட்டேன், 3ஆவது மாதம் பிறந்துட்டேன், இல்லை 3ஆம் தேதி 1ஆவது மாதம் பிறந்துட்டேன் சார், 3ஆம் தேதி 2ஆவது மாதம் பிறந்துட்டேன். நான் 3ஆம் தேதி மட்டும் தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறேன், மாதத்தை கொடுக்கல. 3ஆம் தேதிக்கு தேதியில் கொடுத்துட்டேன். இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க அப்படிங்கன்னா அந்த மாதம் 1 2 3 எதை வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இவருடைய வாழ்க்கை, ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். படிப்பு பெற்றோர்களை புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தை 3ஆம் தேதி பிறந்து வச்சா அவங்கள வந்து நீங்கள் படின்னு துன்புறுத்தாதீங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்துடும். இப்போ கொஞ்சம் கவன சிதறல் இருக்கலாம். சரிங்களா? வயசு ஆக
குறைஞ்சபட்சம் ஒரு 12 வயசுக்கு மேல அவங்க சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருமண வாழ்க்கையில அப்படித்தான். அவங்களுடைய வயசு 30 வயசுக்கு மேல போகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க திருமண வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் திருமண வாழ்க்கை ஜொலிக்காது, இல்லற வாழ்க்கை இனிக்காது. 3ஆம் தேதி பிறந்தவங்க குறிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க சார். சரிங்களா? சரி. 5ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுடைய வாழ்க்கை இப்படி. அஞ்சாம் தேதி பிறந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாசம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 12 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 5ஆம் தேதி பிறந்தவங்க தயவு செய்து பெற்றோர்கள் இவர்களையும் கண்டிப்பு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பை செய்தால் கண்டிப்பாக உங்களை எதிர்த்து பேசுவார்கள். குழந்தைங்க இந்த வயசு இன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க, சின்ன வயசுல பேசிட்டீங்க. இந்த தம்பிக்கு ஒரு 15 வயசுக்கு மேலாகும், ஆணோ பெண்ணோ 15 வயசுக்கு மேலாகும் போது பெற்றோர் பேச்சை கேட்க மாட்டார்கள். 5ஆம் தேதி பிறந்தவங்க. சரிங்களா? நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுடைய வீட்டில். அதாவது இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நேயர்களே, உங்களுக்கு உண்டான டிப்ஸ் இது. இது வரைக்கும் கிளாஸ்ல கூட இந்த டிப்ஸ்லாம் கொடுத்ததில்ல. கரெக்டா இல்லைங்களா? 5 சரி 5 இப்படி. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குழந்தைகளை நீங்க கவனமா வளர்த்தணும். வேற ஒன்றும் இல்லை. அவங்கள படி 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 துன்புறுத்தாதீங்க. அவங்க இயற்கையாகவே மாறிடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு துறையை தேர்ந்தெடுத்து கொடுங்க. நீங்களா திணிக்காதீர்கள் அவர்கள் மேல. இந்த 3ஆம் தேதி 5ஆம் தேதி. 7ஆம் தேதி பிறந்தவங்க சார், 7ஆம் தேதி பிறந்தவங்க பெற்றோர்களே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை 7ஆம் தேதி பிறந்து விட்டால் சரிங்களா, நீங்க தான் அந்த குழந்தையை கவனமா வளர்த்த வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமாக வளர்த்த வேண்டும். திருமண வாழ்க்கையை ரொம்ப கவனமாக பார்த்து திருமண வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் திருமண வாழ்க்கைக்கு அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு என்ன சொல்லுவாங்க, கசப்பு தன்மை ஏற்பட்டுவிடும். அப்ப பெற்றவர்கள் இந்த இடத்துல சொல்றேன், பெற்றவர்கள் குழந்தையை கவனமுடன் வளர்த்த வேண்டும். இந்த 3ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெற்றவர்கள் மிகுந்த கவனத்துடன் செலுத்த வேண்டும். அந்த குழந்தையை ரொம்ப நேர்த்தியாக குழந்தைகளை வளர்த்த வேண்டும். சரிங்களா? சரி. அடுத்து 9ஆம் சார், மற்றதெல்லாம் நான் குறிப்பா ஒரு தீங்கு உள்ள எண்கள் தான், எந்த இது தீங்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ 9ஆம் தேதி பிறந்தவங்க மாசம் எதுவும் இருக்கலாங்க. 9ஆம் தேதி பிறந்தவங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லயே குழந்தை 9ஆம் தேதி பிறந்தாச்சு. அப்போ குழந்தை ஓரளவுக்கு நடக்கும் தருவாயில் ஒரு 3 வயசு 4 வயசு நடக்கும் தருவாய் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த டைமிங்ல அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு பண இழப்பு எல்லாமே இழப்பு ஏற்படும். 7ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு பெற்றோர்களுக்கு பண இழப்பு மன இழப்பு நிம்மதி இதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் போகாது. சரிங்களா? இவங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 7 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறும். அதே 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 9 வயசுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 18 வயசுல, அதுக்கப்புறம் 27 வயசுல, 27 வயசுக்கு அப்புறம் தான் 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 28 வயசுக்கு மேலதான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை அப்போது வயது சிறப்பு. அதே மாதிரி 3ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 27 வயசு 28 வயசுக்கு மேல திருமண வாழ்க்கை அமைவது சிறப்பு. சரிங்களா? இப்போ இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்றேங்க. அருகில் உள்ள மலைமேல் அமர்ந்த சிவன் ஆலயம், இப்போ இந்த சுற்று வர கோயம்புத்தூர், திருச்செங்கோடு, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம், ஈரோடு மாவட்டங்கள், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் பக்கத்தில் இப்படி இந்த சுற்று வட்டார மாவட்டங்கள்லாம் அருகில் உள்ள திருச்செங்கோடு மலைக்கு வந்துருங்க. திருச்செங்கோடு மலைக்கு குழந்தையோட அந்த 9ஆம் தேதி பிறந்த குழந்தைக்கு சொல்ற பலன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த டைம்ல வர குழந்தைங்களை கூட்டிட்டு குழந்தையோட வரணும். பெற்றோர் அப்பா அம்மா குழந்தை 9ஆம் தேதி பிறந்தவங்க அப்படின்னு வச்சுங்களேன் கூட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும்,
ஒரு மடிப்பச்சை உணவு வாங்கி எடுத்து சாப்பிடணும். உணவு வந்து வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அங்கே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு வேளை உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும். அது வந்து 9ஆம் தேதிக்கு உண்டான பலன்களை சிறப்பாக தரும். சரிங்களா? அடுத்தபடியாக வந்து 11 பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. எதை தொட்டாலும் பிரம்மாண்டமாக கொடுப்பாங்க 11ஆம் தேதி பிறந்த குழந்தைங்க. அப்போ அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்து இழந்து விடுவார்கள். குழந்தைக்கு 33 வயசு ஆகணும். அதுக்கப்புறம் தான் குழந்தை வந்து சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் குழந்தை கஷ்டப்படும், ஏமாற்றத்தை சந்திக்கும். சரிங்களா? கவனத்துடன் வளர்த்துங்க. 13ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த குழந்தை பிறந்துருச்சு 13ஆம் தேதி அப்படின்னா, முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து 13 வயசு வரைக்கும் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். பெற்றோர்கள் 13 வயசுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை ஏமாற்றத்தை சந்திக்கும். அந்த குழந்தை என்ன நினைக்குதோ, எந்த காலேஜ் போகுது, எந்த ஸ்கூல் படிக்கணும்னு நினைக்குதோ அதில் ஏமாற்றத்தை கொடுக்கும். கவனத்தில் கொள்க. சரிங்களா? 15ஆம் தேதி பிறந்தவங்க, பெற்றோர்கள் 15ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு போது அந்த குழந்தைக்கு 15 வயசு 16 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்கள் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தை செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும். பெற்றோர்கள் ஒரு வண்டி வாகனத்தை செல்லும் போது மிகவும் பொறுமையாக செல்ல வேண்டும். சரிங்களா? 15ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. சரி சார், என் தேதி 17 சார் அப்படின்னு குழந்தை 17ஆம் தேதி பிறந்திருக்கு சார். அப்போ 17 பிறந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைய வந்து ரொம்ப கவனத்துடன் வளர்த்துக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? 34 வயசு வரைக்கும் கவனத்துடன் வளர்த்த வேண்டும். முதல் 17 வயசுலேயே குழந்தை பேரை கெடுத்துருவாங்க. குழந்தையோட பேரை உற்றார் உறவினர், நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாமே முதல் 17 வயசுலேயே குழந்தை மனசை நோக்கடிச்சு அந்த குழந்தை வந்து என்னவா மாறுங்க, ஒரு நோய் மேலே, அது மனநோய் மாதிரி உருவாகிடும் அந்த குழந்தைக்கு. தோக்க பிறந்தவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து ஆணாக இருந்தால் பெண்களால் கண்டிப்பாக அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. குழந்தை கவனமாக வளர்த்தணும். 17ஆம் தேதி பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக வளர்த்த வேண்டும். இவங்களுக்கு வந்து 34 வயசுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கை அமைந்தால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து குழந்தைய வந்து திருமண வாழ்க்கை அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே இல்லற வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக இருக்க மாட்டாங்க. 18ஆம் தேதி பிறந்தவங்க, ஒவ்வொரு சூச்சகமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கை தள்ளி போடுவது சிறப்பு, ரொம்ப சிறப்பு. திருமண வாழ்க்கை தள்ளி போடுவது ரொம்ப தள்ளி போட்டு திருமணம் பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? ஏன்னா இவரும் கெட்டு அடுத்தவளையும் கெடுத்து வரக்கூடிய மனைவியும் கெடுத்து, இல்லை பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனையும் கெடுத்து, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், திருமண வாழ்க்கை தள்ளி போட்டு சிறப்புன்றது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். படிப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கைக்கு மட்டும் இங்கே பாதிப்பு அதிகம் கொடுக்கும். சரிங்களா? படிப்பு ஒரு உலக சுமாராக இருந்தாலும் நல்லா வந்துடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்தபடி 23. இந்த 23ஆம் தேதி பிறந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வளர்த்தும் போதே கண்டிப்புடன் வளர்த்த வேண்டும். இல்லை என்றால் சண்டை சச்சரவு இந்த மாதிரி எண்ணங்களோடு அது குழந்தை போக ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எதிர்வாக்குவாதங்கள். நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அப்பா அம்மா ஒன்று பேசிச்சா இந்த குழந்தை வந்து அது ஆப்போசிட் அடி அடிக்கும். அந்த பிள்ளையோ அந்த குழந்தைய பேசக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்களால மறுக்க முடியாது. அவ்வளோ ஞானமாக பேசும் அந்த குழந்தை. சரிங்களா? இந்த குழந்தைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 வயசுக்கு அப்புறம், இந்த 23ஆம் தேதி பிறந்த குழந்தைக்கு 6 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசி பாருங்க, அந்த வாய் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ இந்த குழந்தைய வந்து எப்படி என்ன பண்ணலாம் வக்கீலுக்கு படிக்க வைங்க. மிக சிறந்த ஒரு இதாக மாறும். வக்கீலுக்கு படிக்க வச்சிங்கன்னா மிக சிறந்த ஒரு படிப்பில் வந்து அது அற்புதமான வாய்ப்பை கொடுக்க வரும். சரிங்களா?
அதுக்கடுத்து 25 25 24 இருக்குது. அது கூட தப்பிச்சிருச்சு. 24 கூட தப்பிச்சிரும். ஒன்றும் ஒரு பெரிய கடன்களை பிரச்சனை அதை விட்டு எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் ஈஸியாக. 25 இந்த 25 என்பது இங்கே 2 விதமான வாழ்க்கை. இது வரைக்கும் கிளாஸில் சொல்லல, நான் பொதுமக்கள் நேரடியாக கூறினேன். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பணம் நிலைக்காது. பணம் நிலைத்தால் இல்லற வாழ்க்கை நிலைக்காது. சரிங்களா? அப்போ இந்த குழந்தைகளை கவனமாக வளர்த்தணும். ரொம்ப ரொம்ப கவனமாக வளர்த்தி திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்க. கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட தப்பில்லை. சரிங்களா? அடிக்கடி கோவிச்சிட்டு மனைவி வீட்டுக்கும் கணவன் வீட்டுக்கும் போனாலும் தப்பில்லை. அங்கே அறம் புறம் அப்படிங்கிற விஷயத்தில் அறம்ங்கிறது அன்பு, புறம்ங்கிறது காசு. சரிங்களா? ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். சார் என் முன்னாடி நல்லா இருக்கா சார், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருக்காது. சார் முன்னாடி கோவிச்சிட்டு போயிட்டா சார், உங்கள்கிட்ட பணம் இருக்கும். பணத்துக்கெல்லாம் கவலை இருக்காது. ஆனால் கொண்டாடி இருக்க மாட்டேன், அப்படி புருஷன் இருக்க மாட்டேன். அப்படி இது 25ஓட பலன். சார் ரெண்டுமே இருக்கணும் சார் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? மாற்று வழி. அருகில் உள்ள ராஜநிலை ஜோதிடரை அணுகி தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், வாகனம், இத்தனைக்குமே இப்போ 3ஆம் தேதி சொல்றதுக்கு பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு. எப்படின்னா அருகில் உள்ள ராஜநிலை ஜோதிடரை அணுகி நீங்கள் ஃபோன் நம்பரு, வாகன எண்கள், ஏடிஎம் பின் நம்பர்கள், டேட் ஆஃப் பர்த், திருமண தேதி, இது எல்லாமே மாற்றி அமைச்சிக்கங்க. சரிங்களா? 27 அடுத்த தேதி. இந்த 27ஆம் தேதி பிறந்தவங்களையும் என்ன பண்ணணும்? வக்கீலுக்கு படிக்க வைங்க. வாய் திறமை ஜாஸ்தி. சரிங்களா? சொல்லால் அடிப்பவர்கள், வார்த்தை என்ற சொல்லால் அடிப்பவர்கள். நெத்தியடி பதிலாக இருக்கும். மறுக்க முடியாது. அந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த வார்த்தையில் நீங்கள் மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிப்பாங்க 27ஆம் தேதி பிறந்தவங்க. அப்போ அவங்கள வக்கீலுக்கு படிக்க வைங்க. அதுதான் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் 30ஆம் தேதி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். மற்றவங்க சாப்பிட பிறந்தவங்க உங்கள் உழைப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கணும்னா, நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கணும்னா அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு. அப்போ என்னங்க, ஒரு கடையில் நிறுவனத்தில் போய் ஒரு மேனேஜராகவோ அல்லது ஒரு ஊழியராகவோ சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும். சார் நான் நல்லா படிச்சிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் அதிகாரத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் சுற்றிட்டே இருக்கணும். ஆளு ஒரு இடத்துல சீட்டில் உட்காந்துருந்தா ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு மேனேஜர் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடாது. அவர் எல்லா பிரான்ச்சுக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஒரு நிர்வாக அதிகாரிகள் இருந்தால் சிறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடைசி 31ஆம் தேதிங்க, இங்கே பணம் தான் பிரச்சனை. எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லை, பணம் தான் பிரச்சனை. பணம் 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 பணம். சரிங்களா நண்பர்களே? பணத்தை பற்றி தான் பிரச்சனை. இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு பணங்கிற பிரச்சனை. குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், பொண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை, கணவனாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை. இவ்வளோதான் விஷயங்க. இதுவரை இன்றைய கருத்தரங்கில் இதுவரை எந்த கருத்தரங்கத்திலும் பேசாதவன் முதல் முறையாக இன்றைய கருத்தரங்கத்தில் சில டிப்ஸில் கொடுத்துருக்கேன். நீ தொடரும். நீ வரும் காலத்தில் உள்ள கருத்தரங்கத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக தொடரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக திருக்கோயில் ராஜ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிறந்த தேதிக்கான சூட்சமங்களை பிரித்து மிக சிறப்பாக காட்டியும் அதற்கு ஏற்ற வழிமுறையும் சிறப்பாக கூறியும் தலைமையுரை வழங்கி சிறப்பித்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நிறுவனர் ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.